ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் சட்டத்திற்கு புறம்பாக மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருப்பதா அமைச்சர் ரகுபதி தெரிவிச்சிருக்கார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஒரு 10 நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்து திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தீபத்தூணிலே தீபம் ஏற்றுகிற வழக்கம் என்பது தமிழ்நாட்டிலே கிடையாது. தமிழ்நாட்டிலே எந்த ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாம் பின்பற்ற வேண்டும். அதற்கு முன் உதாரணங்கள் இருக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த மலையில் இருக்கக்கூடிய தீபத்தூணிலே தீபம் ஏற்ற அனுமதிக்கக்கூடாது என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நீதியரசர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே அங்கே நம்முடைய அறநிலையத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் சிலர் சென்று பொதுமக்களுக்கு மட்டும் தடை விதித்து அங்கே தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அதன் மீது தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறது. பொதுவாகவே ஒரு இடத்திலே ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னால், நீதியரசர்கள் இதற்கு முன்னாலே அங்கே தீபம் ஏற்றியிருக்கிறார்கள், அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த ஆதாரங்களுடைய அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு அனுமதி தருகிறோம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நடந்தது, ராஜாஜியினுடைய ஆட்சி நடந்தது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி நடந்தது, அதே போல ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி நடந்தது, தலைவர் கலைஞருடைய ஆட்சி நடந்தது. இப்படி பல்வேறு ஆட்சிகள் நடந்தன. எந்த காலகட்டத்திலும் யாருமே தீபத்தூணிலே நாங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கைக்கு வரவில்லை. ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் வந்தபோது அதை எதிர்த்து அங்கே கூடாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற கருத்தை தான் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நீதியரசர்கள் இங்கே இப்படி ஒரு கோரிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது, எனவே அதன் அடிப்படையிலே திருப்பரங்குன்றத்துடைய மலை அந்த தூணிலே நீங்கள் தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்கின்ற உத்தரவை தந்திருப்பது முழுக்க இன்றைக்கு நீதித்துறையை நாம் என்னவென்று சொல்ல முடியாது, அதை களங்கப்படுத்தவும் முடியாது. ஆனால் அது ஒரு சட்டத்துக்கு முரண்பாடான ஒரு செயல் என்கின்ற காரணத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர எங்களுக்கு முழு உரிமையும் உண்டு. தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான், யாரும் போய் கேட்கல. யாரோ ஒருத்தர் போய் கேட்டால் அந்த ஒருத்தர் கேட்டதுக்காக வேண்டி நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம் என்று சொல்லுவது முழுக்க தவறு. எனவே இதுவரைக்கும் இல்லாத ஒரு பழக்கத்தை, இல்லாத ஒரு வழக்கத்தை இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மூலமாக உள்ளே நுழைப்பது என்பது இன்றைக்கு உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. எனவே அதை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க அது எதிர்ப்புக்குள்ளான ஒன்று, தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு எதிரான ஒன்று என்பதை இங்கே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். தீபத்தூணில தீபம் ஏற்றியதற்கான எந்த ஆதாரமும் இல்லாம நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னு சொல்றீங்க. எங்களுக்கு தெரிந்தவரை நீதிமன்றத்தில், அதாவது தீபத்தூணிலே தீபம் ஏற்றியதற்கான வரலாறு சான்று என்பது ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு கிடையாது. நம்ம சர்வே கல்லுன்னு சொன்னா, அது சர்வே கல்லுங்கிறதுக்கான ஆதாரத்தை நம்ம நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சோம். அந்த மாதிரி ஏதாவது அது தீபத்தூணுங்கிறதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் சமர்ப்பித்தாங்களா? இல்லையே. நம்ம சர்வேக்கள் அங்கே இருக்கப்பட்டது ஆங்கிலேயர் காலத்திலே அது நடப்பட்டது. மலை உச்சியிலே இருப்பதால் கொஞ்சம் உயரமான கல்லாக அது நடப்பட்டது என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆங்கிலேயர் காலத்தில் நடப்பட்டதுன்னு சொல்றீங்க. நாயக்கர் கால கல்வெட்டு அதுல இருக்கணும், தொல்லியல் துறை வெளியிட்டு நாயக்கர் காலத்திலையும் இருந்துட்டு போகுது, அதை பத்தி இல்ல. ஆனால் அங்கே தீபம் ஏற்றப்பட்டதுக்கு ஆதாரம் இருக்கிறதா? யாருக்கு? நாயக்கர் காலத்திலேயோ ஆங்கிலேயர் காலத்திலோ ராஜாஜி அவர்கள் காலத்திலோ காமராஜர் காலத்திலோ எந்த காலத்திலும் அதுக்கு இருக்கிறதா? இல்லாத ஒன்றை இன்றைக்கு ஏன் நீதிமன்றம் புகுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. உறுதி செஞ்சிருக்காங்க. இது எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. தீபத்தூணிலே தீபம் ஏற்றியதற்கான சான்றுகள் கிடையாது.
இதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு சாரார் இன்றைக்கு இதிலே புகுந்து விளையாட பார்க்கிறார்கள். எனவே நாங்கள் அதை அனுமதிக்க கூடாது என்று உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்வதற்கு எங்களுக்கு முழு உரிமை உண்டு. முறையாக தமிழ்நாடு அரசியல் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.